வருங்கால காவலர்கள் அனைவருக்குமே இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு 2ஆம் நிலை காவலருடைய இறுதிக்கட்ட முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து இந்த தகவலை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டே பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடத்தி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்க்காக இவர்கள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான இறுதிக்கட்ட ஃபைனலான ரிசல்ட்ஸு நமக்கு எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இறுதிக்கட்ட ஃபைனலான ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 22 மற்றும் 23, 24 இந்த 3 தினங்களில் 100% இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு யாரெல்லாம் மெடிக்கல் தகுதி சர்டிஃபிகேட் வாங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வில் 56 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மார்க் எடுத்திருந்தாலும் 80 மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். அந்த 2ஆம் நிலை காவலருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஓவராலாகவே ஒரு அப்ராக்சிமேட்டாக அதிகபட்ச கட் ஆஃப் 81.5 இல்லை 80.5. ஸோ இந்த மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருந்தாலே இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ், ஸோ 2ஆம் நிலை காவலர் இந்த பிசி கான்ஸ்டபிளுக்கு உண்டான செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்கள் பெயர் 100% வருங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இன்று இல்லைனா நாளை பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு பப்ளிகேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே இந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தோடைய பிசி 2ஆம் நிலை காவலருடைய செலெக்ஷன் லிஸ்ட், இந்த மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு யார் யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்கன்ற லிஸ்ட் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தமிழ் வழி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தால் அதில் சில மதிப்பெண்கள் முன்னுரிமையாக வழங்கப்படும். அதே மாதிரி இந்த என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த என்சிசி சர்டிஃபிகேட் எல்லாமே வைத்திருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக இன்னும் மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஸோ இதை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அடித்தது ஜாக் போர்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதை இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள், ஸோ ஒரு 82ல் நீங்கள் ஒரு 78 எடுத்திருந்தால் கூட உங்களால் பாஸ் செய்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பிசியில் 2ஆம் நிலை காவலராக உங்களால் இந்த ஆண்டு பணிபுரிய முடியுங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.